பாசிட்டிவிட்டி பார்க்குற எல்லா உறவுகளுக்கும் ஹாய். எல்லா சிஸ்டர்ஸும் எப்படிங்க இருக்கீங்க? நான் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கேன், ஹாப்பியாக இருக்கேன். ஸோ நீங்களும் ஹாப்பியாக இருங்க, எப்பவுமே ரொம்ப பாசிட்டிவாக இருங்க. நம்ம பாசிட்டிவாக இருந்தால் மட்டும்தான் நல்ல குட் வைப்ரேஷன் நம்மளை வந்து அட்ராக்ட் பண்ணும். நிறைய நல்ல விஷயங்கள் நம்ம லைஃப்பில் நடக்கும். நம்மளுடைய ட்ரீம்ஸ் எல்லாமே என்ன ஆகும், ட்ரூவாக மாறும். ஸோ நெகட்டிவாக இருக்க வேண்டாம், நெகட்டிவ் பீப்புள்ஸ்லாம் இக்னோர் பண்ணுங்கள். லைஃப் வந்து ஸ்மூத்தாக எடுத்துக்கோங்க. டே டு டே வரக்கூடிய பிரச்சனைகள் எல்லாம் வந்து அடுத்த நாள் தள்ளி போடாமல் அதை ஃபேஸ் பண்ணி சால்வ் பண்ணிட்டோம்னாலே கண்டிப்பாக நமக்கு ஒரு நல்ல ஒரு ரெஸ்ட் கிடைக்கும், மென்டலியும் சரி ஃபிசிக்கலியும் சரி. ஓகேவா? ஸோ இன்னைக்கு வீடியோவில் சூப்பரான விஷயத்தை உங்ககிட்ட ஷேர் பண்ண போகிறேன். ரொம்ப ஹாப்பியாகவே நான் ஷேர் பண்ணுறேன். நான் புதுசாக தங்க சேமிப்பு திட்டத்தில் ஜாயின் ஆகியிருக்கேன். ஸோ நம்மளுடைய சேனலில் நிறைய சேவிங்ஸ் டீட்டெயில் நான் போட்டிருப்பேன். நான் போட்டிருக்கிற தட்டுச்சீட்டு, அதுக்கப்புறம் வந்து ஏலச்சீட்டு, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நான் பண்ணிட்டு இருக்கேன். என் நகைச்சீட்டு கூட போட்டிருக்கேன்னு சொல்லியிருக்கேன். ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய தங்கமயிலில் கூட டிஜி கோல்டு நான் வந்து போட்டிருந்தேன். அந்த ப்ரூஃபோட அட்டாச் பண்ணியிருந்தேன். பார்க்காதவங்க கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், போய் பாருங்க. ஸோ அதை வந்து நான் க்ளோஸ் பண்ணிட்டு கிட்டத்தட்ட ஒரு 2.5 கிராம் கிட்ட நான் வந்து ரிங்காக எடுத்துட்டு கூட சேஞ்ச் பண்ணியிருந்தேன். அதை வந்து ஒரு 2 வீக்ஸுக்கு முன்னாடி நான் ஷேர் பண்ணியிருந்தேன். அதோட லிங்க்கும் கீழே ஷேர் பண்ணுறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் என்எஸ்கே தங்க மாளிகையில் தான் புதுசாக நகைச்சீட்டு போட்டிருக்கேன். எனக்கு ரொம்ப பெனிஃபிட்டாக தெரிஞ்சிச்சுது. ஏன்னா நான் ஜிஆர்டியில், லலிதாவில், அதுக்கப்புறம் சரவணா ஸ்டோர்ஸ் இதெல்லாம் கம்பேர் பண்ணி பார்க்கும்போது என்எஸ்கே ஒரு பெட்டர் தான் எனக்கு தோணுச்சு. ஸோ அதை பற்றின ஃபுல் வீடியோ தான் இன்னைக்கு நான் உங்ககிட்ட ஷேர் பண்ண போகிறேன். ஸோ இந்த விஷயம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் நான் வந்து எவ்வளோ அமௌண்ட் சேவ் பண்ணியிருக்கிறது ப்ரூஃபோடு உங்களுக்கு அட்டாச் பண்ணி காட்டுறேன். ஏன்னா ஜஸ்ட் நம்ம வாய் வார்த்தை எதுவுமே சொல்கிறது இல்லை, நான் பண்ணுற விஷயங்களை உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். அதனால ஒரு விஷயத்துலையுமே எல்லாம் அட்டாச் பண்ணி போடுறேன். ஸோ இன்றைக்கும் அதே மாதிரி தான். எனக்கு மட்டும் இல்லை, சேவிங்ஸ் உங்களுக்கும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். நம்ம எவ்வளோ சேவ் பண்ணுறோங்கிறது முக்கியம் இல்லை. அட்லீஸ்ட் சேவிங்ஸுக்குன்னு ஒரு அமௌண்ட்டு எடுத்து வைக்கிறோம்னா தான் நம்ம அடுத்தடுத்த நாளில் வந்து அதிகமான இன்கம் நோக்கி நம்ம போக முடியும். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா என்எஸ்கே தங்க மாளிகை எங்கே இருக்குது பார்த்தீங்கன்னா செங்கல்பட்டில் இருக்குது. ஓகே. ஸோ அங்கே வந்து நான் கோல்டு சீட் வந்து போட்டிருக்கேன். ஸோ அங்கே ஆன்லைன்லையும் நம்ம வந்து அவங்ககிட்ட கால் பண்ணி கன்சல்ட் பண்ணி சீட்டு போடலாம். இல்லைன்னா நம்ம டேரெக்டாக செங்கல்பட்டுக்கு கூட போயிட்டு கூட நம்ம என்ன பண்ணலாம், ஷாப்பை விசிட் பண்ணிட்டு நம்ம நகைச்சீட்டு போடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நான் நகைச்சீட்டு போட்டிருக்கேன் இல்லையா, அதோட டீட்டெயில்ஸை ஷேர் பண்ணுறேன். அதுக்கப்புறம் நான் எவ்வளோ போட்டிருக்கேன், ஸோ எது மூலியமா நான் பேமெண்ட் பண்ணேன், அந்த டீட்டெயில்ஸும் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் என்எஸ்கே தங்க மாளிகை பொறுத்த வரைக்கும் இவங்க கிட்ட வந்து 11 மந்த் ஸ்கீம்ல தான் நான் ஜாயின் பண்ணியிருக்கேன். 11 மாதம் நம்ம பேமெண்ட் பண்ணணும். மினிமம் வந்து பார்த்தீங்கன்னா 1000 ருபீஸ்லேருந்து நம்ம என்ன பண்ணலாம், கோல்டு இவங்ககிட்ட சேவ் பண்ணிக்கலாம். ஸோ மந்த்லி 1000 ருபீஸாக 11 மந்த்ஸுக்கு பே பண்ணணும். ஸோ 11th பேமெண்ட் முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம டேரெக்டாக ஷாப்பை விசிட் பண்ணிட்டு என்ன பண்ணலாம்னா நம்ம சேர்த்துருக்கிற அந்த கோல்டுக்கு நம்ம என்ன வேணுமோ வாங்கிக்கலாம். ஸோ இதில் இருக்கக்கூடிய ஆஃபர்ஸையும் நான் தெளிவாக சொல்கிறேன். ஸோ நான் எவ்வளோ சேவ் பண்ணியிருக்கேன்னா 3000 நான் வந்து நகைச்சீட்டு போட்டிருக்கேன். அந்த டீட்டெயில் இங்கே அட்டாச் பண்ணுறேன் பாருங்கள். ஸோ 3000 நான் மாதம் போடும்போது நடுவில் என்ன பண்ணக்கூடாதுன்னா 1000 அப்படிலாம் பே பண்ணக்கூடாது. அதே மாதிரி ஃபர்ஸ்ட் நான் 1000 போட்டுக்கிறேன், அப்படி போக இன்க்ரீஸ் பண்ணிக்கிறனாலும் நம்மளால பண்ண முடியாது. ஃபிக்ஸ்டாக சேம் அமௌண்ட் தான் நம்மளால ஒரு மாதமும் நம்மளால இன்வெஸ்ட் பண்ண முடியும். ஸோ இந்த என்எஸ்கே ஜுவல்லர்ஸை பொறுத்த வரைக்கும் நான் 3000 பண்ணியிருக்கேன். ஸோ 11 மந்த்ஸும் நான் 3000 பண்ணணும். இவங்க கிட்ட இருக்கிற அட்வான்டேஜ் என்னன்னா, இன்னைக்கு ஃபார் எக்ஸாம்பிள் நான் இந்த மந்த் 3000 பேமெண்ட் பண்றேன்னா அது கோல்டாவும் இன்னைக்கு ரேட்டுக்கு நமக்கு என்ன ஆயிடும், லாக் ஆயிடும். ஓகேவா? சில பேர் நினைப்பாங்கல்ல மாசம் 3000 ரூபாய்னா 11 மாசம் கழிச்சு 33,000 ரூபாய்க்கு அன்னைக்கு ரேட்டுக்கு அந்த காசுக்கு என்ன தங்கம் இருக்கும் எடுத்துக்கணும். அப்படி கிடையாது. நம்ம இங்க மணி சேவ் பண்ணல, கோல்டு தான் நம்ம சேவ் பண்றோம். ஸோ அந்த அமௌண்ட்டை ஷேர் பண்ணி இன்னைக்கு ரேட்டுக்கு எவ்வளோ கிராம் சேர்த்துருக்கேங்கிறது ஆட் ஆயிடும். அப்போ 11 மந்த்ஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் மொத்தமா நான் வந்து போட்டுக்கிற இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு எவ்வளோ தங்கம் கிடைக்குங்கிறதும் நமக்கு அந்த ஆன்லைன்லையும் பார்த்துக்கலாம். அவங்க வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு அட்டை மாதிரி கொடுப்பாங்க, ஒரு ரிசிப்ட் மாதிரி கொடுப்பாங்க. அதுலேயுமே நமக்கு மந்த்லி இந்த டேட்டில் பேமெண்ட் பண்ணி கொண்ட எல்லாமே விஷயம் வந்துடும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப எனக்கு பிடிச்ச ஒரு விஷயம் என்னன்னா, இப்போ நம்ம வாங்கக்கூடிய கோல்டுக்கு சேதாரம் செய்கூலி கிடையாது. அது எனக்கு ரொம்பவே ஓகேவா இருந்துச்சு. ஏன் அப்படின்னா லாஸ்ட் நான் தங்கமயில வந்து டிஜி கோல்டு கட்டியிருந்தேன். டிஜி கோல்டில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டெய்லி அமௌண்ட் சேவ் பண்ணலாம். பட் அதில் இருக்கிற எனக்கு ஒரு விஷயம் வந்து கொஞ்சம் ஒரு மாதிரியா இருந்தது என்னன்னா, நம்ம டெய்லி அமௌண்ட் சேர்த்துட்டே இருந்தாலும் அது கோல்டாக தான் சேவ் ஆகுது, அது ஓகே. பட் நம்ம வாங்கும்போது சேதாரம் செய்கூலி கொடுக்குறோம், ப்ளஸ் ஜிஎஸ்டியும் நம்ம கட்டுறோம். பட் ஆனால் என்எஸ்கே பொறுத்த வரைக்கும் நமக்கு சேதாரம் செய்கூலி கொடுக்குறோன்ற அவசியம் கிடையாது. இந்த சேதாரம் செய்கூலி ஆஃபர் வந்து எல்லா கடையில இருக்கீங்களா பார்த்தீங்கன்னா கிடையாது. என்எஸ்கேல தான் எனக்கு தெரிஞ்ச இந்த ஆஃபர் இருக்கு. பிளஸ் ஜிஎஸ்டி மட்டும் நம்ம கண்டிப்பா டாக்ஸ் என்ன பண்ணணும், பே பண்ணி தான் ஆகணும். இந்த டாக்ஸ் மட்டும் நம்ம பே பண்ணிக்கலாம். இப்போ இங்க நான் மேல வந்து ப்ரூஃப் கொடுத்துருக்கேன் பாருங்க. ஸோ நான் வந்து இந்த மந்த் 3000 நான் பே பண்ணியிருக்கேன். ஸோ இந்த மந்த்ல இருந்து என்னோட சேவிங்ஸ் ஆரம்பிக்குது. அதோட ரிசிப்ட் கீழே இருக்கு. நான் டைரக்டா ஷாப் விசிட் பண்ணேன்னா கிடையாது. நான் டைரக்டா ஷாப் விசிட் பண்ணல, எனக்கு அங்க போக டைம் கிடையாது. அதனால நான் வந்து என்எஸ்கே தங்க மாளிகை
ஓகே, ஆன்லைன்லேயே நான் செக் பண்ணி நம்பர் வாங்கினேன். எனக்கு இப்போன்னு மட்டும் இல்லை, இதுக்கு முன்னாடி ஒரு 6-7 மந்த்ஸுக்கு முன்னாடி கூட நம்மளுடைய சேனலில் என்எஸ்கேயோட இந்த மாதிரி நகை சேமிப்பு திட்டத்தை பற்றி நான் போடும்போது டீட்டெயில்ஸ் என்கொயரி பண்ணுறதுக்காகவும் நான் இந்த மாதிரி ஆன்லைனில் நம்பர் எடுக்கும்போது உடனே அவங்க ரெஸ்பான்ஸ் பண்ணுவாங்க. எனக்கு அந்த ஒரு விஷயம் ரொம்ப பிடிக்கும். மித்த கடைக்கு கால் பண்ண அந்த ரெஸ்பான்ஸை விட உடனே பிக் பண்ணுவாங்க. பிக் பண்ணிட்டு நமக்கு என்ன டீட்டெயில் வேணுங்கிறத உடனே அனுப்புவாங்க. சேம் இதே மாதிரி தான் இந்த தடவையும் நான் கால் பண்ணி டீட்டெயில்ஸ் கேட்கும்போது, ஓகே நான் உங்களுக்கு எனக்கு ஹாய்னு மெசேஜ் பண்ணுங்க மேம், நான் உங்களுக்கு வந்து அந்த ஃபார்வர்ட் பண்ணுறேன் சேவிங் ஸ்கீம்னு சொன்னாங்க. சரி ஓகேப்பான்னு சொல்லிட்டு நான் ஃபோனை வச்சுட்டேன். அப்புறம் எனக்கு ஒரு 2-3 நிமிஷம் நான் அவங்களுக்கு ரீப்ளே பண்ணலை, நம்பரை சேவ் பண்ணிட்டு பண்ணிக்கலான்ட்டு விட்டுட்டேன். பட் அடுத்து பார்த்தா அவங்களே என்னோட நேமை கேட்டாங்க கால் பேசும்போது. ஸோ அவங்களே சேவ் பண்ணிட்டு எனக்கு இந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் ஷேர் பண்ணிட்டு அவங்களோட நேமே அனுப்புகிறாங்க. ஃபர்தராக எதுவாக இருந்தாலும் எனக்கு காண்டாக்ட் பண்ணுங்க மேம் அப்படின்னு சொல்லும் போது எனக்கு ரொம்பவே ஓகேவா இருந்துச்சு. நம்மளை ரொம்ப ஒரு வார்ம் வெல்கம் பண்ணி நமக்கு எல்லா டீட்டெயில்ஸும் ஷேர் பண்ணுறாங்கன்னு ரொம்ப ஹாப்பியாகவும் இருந்துச்சு. அதனால ஆன்லைன்லேயே நான் என்ன பண்ணேன், பேமெண்ட் பண்ணேன். ஒரு டீட்டெயில் கேட்டு ஆன்லைன்லேயே நான் 3000 பண்ணேன். அவங்க அங்கேருந்தே எனக்கு அந்த ஒரு அட்டை மாதிரி போடுவாங்கல்ல, அதை சைடில் ஷேர் பண்ணுறேன். அது போட்டு இவ்வளோ பே பண்ணியிருக்கீங்க, உங்கள் டீட்டெயில் நம்ம பேர் நம்மளோட ப்ரூஃப் எல்லாம் கேட்பாங்க. ஸோ என்னென்ன டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுக்கணுமோ அதெல்லாம் கொடுத்து அங்கேயே எனக்கு வந்து அவங்க ரிஜிஸ்டர் பண்ணி ஃபோட்டோ எடுத்து ஷேர் பண்ணாங்க. மேம் 11 மந்த்ஸ் முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம டேரெக்டாக நீங்கள் ஷாப்புக்கு வருவீங்கல்ல மேம், அப்போ இந்த அந்த அட்டை இருக்கு இல்லையா, ஸோ அது வந்து சேவிங்ஸ் கார்டு அது வந்து அங்கே இருக்கும். நீங்கள் அப்படியே வாங்கிட்டு என்ன பண்ணலாம்னா நீங்கள் பண்ணிக்கலாம்னாங்க. இதுக்கப்புறம் மந்த்லி நம்ம அவங்களுக்கு கால் பண்ணி பே பண்ணணும் கூட அவசியம் கிடையாதான். ஏன்னா என்எஸ்கேக்கு வந்து ஒரு ஆப் இருக்குது. எனக்கு அப்போ தான் தெரியுமே என்எஸ்கேக்கு தனியாக ஆப் இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ அந்த என்எஸ்கே ஜுவல்லரி ஆப்பை இன்ஸ்டால் பண்ணிவிட்டு இந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் ஓப்பன் பண்ணாலே நமக்கு ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகுதுன்னா நம்மளுடைய சேவிங்ஸ் டீட்டெயில் எல்லாம் காமிச்சிடுது. ஸோ அதுக்குண்டான லிங்க்கை நான் அதுக்குண்டான வீடியோ இங்கே கொடுக்குறேன் பாருங்க. ஓப்பன் பண்ணோடனே நம்ம என்ன பிளான்ல இருக்கோம், எத்தனை மந்த்துக்கு பேமெண்ட் கட்டியிருக்கோம், எந்த டேட்ல என்ன டைம்ல எவ்வளோ டிரான்சாக்ஷன் பண்ணியிருக்கோம், அது நமக்கு எவ்வளோ தங்கமாக ஆட் ஆயிருக்குங்கிறத நம்ம இங்கேயே செக் பண்ணிக்கலாம். எல்லாமே நம்ம கையில் ஃபோன்லேயே இருக்கும். ஸோ எனக்கு ரொம்பவே ஓகேவா இருந்துச்சு. இந்த ஸ்கீமை பொறுத்த வரைக்கும் எனக்கு நஷ்டம் ஆகிறதுக்குண்டான வாய்ப்பு கிடையாது. ஏன்னா சேதாரம் செய்கூலி கிடையாது. இது ரொம்ப ரொம்ப பெஸ்ட். ஏன்னா மொத்த பணத்தை கொண்டு போய் கொடுக்கறதுக்கு இது வந்து அப்பப்போ நம்ம சேர்த்து வச்சோம்னா நமக்கு சேதாரம் செய்கூலி இல்லாமல் இருக்கு. ஏன்னா ஒரு பவுன் இப்போ நீங்கள் வாங்கினீங்கன்னு வச்சுக்கோங்களேன், 75,000 ரூபாய் ஒரு பவுனோட ரேட்டு. அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஜிஎஸ்டி 3% ஜிஎஸ்டி கட்டணும், அது கம்பல்சரி. அது போக சேதாரம் செய்கூலி இதெல்லாம் எவ்வளோ சேர்த்துடுறாங்கன்னா எனக்கு தெரிஞ்சு ஒரு 6,000 7,000 மேலேயே உங்களுக்கு சேதாரம் செய்கூலி டிசைனை பொறுத்து மாறி வந்துடும். ஸோ நம்ம எவ்வளோ அமௌண்ட் வேஸ்ட் ஆகுது அந்த இடத்துல. அப்போ தங்கத்தோட விலை 75,000, எக்ஸ்ட்ராவாக நம்ம ஒரு 6,000 10,000 கொடுத்து தான் அந்த தங்கத்தை வாங்குறோங்கும் போது அதுக்கு நம்ம மாதம் கையில் இருக்கிற பணத்தை போட்டோம்னா எவ்வளோ பெஸ்ட்டாக நமக்கு இந்த விஷயம் இருக்கு இல்லையா. அதனால தான் நான் அதை ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்களும் முடிஞ்சால் கோல்டு சேவிங்கை ஸ்டார்ட் பண்ணுங்கள். எனக்கு என்எஸ்கே பெஸ்ட்டாக இருக்குது. ஸோ உங்களுக்கு என்எஸ்கே பெஸ்ட்டாக இருந்துச்சுன்னா நீங்கள் தாராளமாக ஆன்லைனில் போய் செக் பண்ணி பாருங்கள். செங்கல்பட்டு லொக்கேஷனில் நீங்கள் எங்கேனாலும் நம்ம இருந்தாலும் போட்டுக்கலாம். 11 மந்த்ஸ்க்கு அப்புறம் போயிட்டு வாங்கும் போது நீங்கள் வாங்கிக்கோங்க, அது உங்களுக்கு ரொம்ப பெட்டராக இருக்கும். இல்லை உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் ஏதோ ஒரு நல்ல கடை இருக்கு, ரொம்ப நம்பிக்கையான கடை இருக்கு, ஸோ அங்கே வந்து கோல்டு சேவிங் ஸ்கீம் இருக்குன்னா தயவு செஞ்சு அங்கே சின்ன சின்ன பணமாக போட்டு சேர்த்து வைக்க பாருங்க. ஓகேவா. ஸோ இதுதான் என்னோட புதுசாக நான் கோல்டு பண்ண சேவிங்ஸை உங்ககிட்ட ஷேர் பண்ணேன். எனக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பி. உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்களுக்கு வந்து அது ப்ராஃபிட்டபுளாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா நீங்களும் என்எஸ்கேல வந்து பண்ணுங்க. ஓகே. ஸோ நாளைக்கு இதே மாதிரி ஒரு சூப்பரான வீடியோவில் வந்து உங்களை மீட் பண்ணுறேன். மறக்காமல் நம்ம சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைபும் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, பாய்.